ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஏன்னா ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி உடம்பு முடியல, பீரியட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை நினச்சி நம்ம ஹீரோயின் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க நைட்டு நம்ம ஹீரோ வந்து என்னாச்சுமா நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வந்துட்டு கேட்குறான். இப்போ ஹீரோ நீ என் கூட நல்லா தானே இருக்க, உனக்கு என்னோட குழந்தைக்கு அம்மா ஆகுறதுல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இவ்வளோ அன்பா பார்த்துக்கிற ஹீரோ கிட்ட நம்ம பாஸ்ட்டை சொல்லிடலான்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துலன்னு பார்த்து ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் கால் வந்துருமா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அமைதியாயிட்டாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோயினால அவங்க பாஸ்ட்டை பத்தி அதாவது ஹீரோ கிட்ட சொல்ல முடியல. இன்னொரு பக்கம் வீட்டு வேலைக்காரியை போட்டு ஹீரோயினோட அம்மா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து இங்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா. இப்போ இவளுக்கு வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கும். நான் போறேன்னு சொன்னதுனால வீட்டு வேலைக்காரின்னு கூட பார்க்காம செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி உங்க பொண்ணையுமே இவங்க ஹேண்டில் பண்றாங்க, வீட்டு வேலைக்காரியுடைய வாழ்க்கை கூட இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. நல்ல வேளை நம்ம ஹீரோயின் வந்து அம்மா இது அவளோட லைஃப்மா, தயவு செஞ்சு அவளை ஃப்ரீயா விடுங்கம்மா அப்படின்னு சொல்ல வீட்டு வேலைக்காரி நான் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்ல அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நடந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்ல இப்போ ஒன்னே வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு நான் ஏமாத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஹீரோ கிட்ட நான் பாஸ்ட்டை பத்தி சொல்லிட போறேன்னு சொல்ல இங்க பாருமா நீ ஹீரோ கிட்ட பாஸ்ட்டை பத்தி சொன்னேன்னா தேவையில்லாம உங்க 3 பேருடைய ரிலேஷன்ஷிப்பும் பிரேக் ஆகுமா. ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா வந்து பார்த்தனா செகண்ட் ஹீரோவையும் வந்துட்டு வெறுத்துருவான், உன்னையும் வெறுத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸோ இந்த பணக்கார பொண்ணு செகண்ட் ஹீரோவை பார்த்து ஹீரோக்கு என்னெல்லாம் பிடிக்குன்ற மாதிரி வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு செகண்ட் ஹீரோ தவிர செகண்ட் ஹீரோ இங்கே பாரு ஹீரோ கல்யாணமானவன் தேவையில்லாமல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தவங்களோட லைஃப்குள்ளே நீ மூக்கு நுழைக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா அவளுடைய மூக்கை வந்துட்டு உடச்சி விட்டுறா நம்ம செகண்ட் ஹீரோ. இன்னொரு பக்கம் தாரா கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வந்துட்டு செகண்ட் ஹீரோ பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணேன்னு சொல்ல ஹீரோயினால எதுவும் சொல்லவும் முடியல. ஐயோ இவன் வேற பிளே பாய் ஆச்சே, நம்ம ஃப்ரெண்டு வேற இந்த மாதிரி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவ சோகமாக இருக்க என்னதான் மூக்கை உடைச்சாலும் அவனை வெளியே சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ கூட ஹீரோ பற்றி தான் கேட்பேன்னு சொல்லிட்டு இந்த பணக்கார பொண்ணு நம்ம இவனை பற்றி செகண்ட் ஹீரோ கிட்ட ஹீரோ பற்றி கேட்டுட்டு இருக்க. ஆனால் இவன் அப்பயும் எதுவும் சொல்ல மாட்டேன்றா. ஆனால் இந்த பணக்கார பொண்ணு நல்லா குடிச்சிட்டு அங்கேயே மட்டையாயிடுறா. இதனால நம்ம செகண்ட் ஹீரோ தாராவை கூப்பிட்டு பணக்கார பொண்ணை அவங்களோட வீட்டில் ட்ராப் பண்ண அங்கிள் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ தாரா கேட்குறா எதுக்காக நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல இல்லை நானும் அவ்வளோ தான் சாப்பிட்றதுக்கு வெளியே போனோம், ஆனால் அவன் நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டா அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்குள்ளே என்ன தப்பாக நினைக்க கூடாது இல்லையா, அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் குடித்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கிள் கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல இவனுடைய ஜென்டில்மேன் வந்துட்டு பிஹேவியர் நம்ம தாராவுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அப்பா மாசம் மாசம் வந்துட்டு பாத யாத்திரை போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கிளம்பிடுவாரு போல இருக்கு. இந்த தடவையும் பர்மிஷன் கேட்க ஸோ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடுப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கார பொண்ணு புதுசா ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறா இல்லையா, அவளை கொண்டு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவே டிராப் பண்றாங்க. என்ன மறந்துடாத ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணை டிராப் பண்ண போவ ஸோ இப்போ அங்க ஒரு சீனை பார்க்குறாங்க. என்னன்னா அந்த வீடு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல அவரோட செகண்ட் ஒய்ஃப் போல இருக்கு, அவங்களுக்கு ஒரு குழந்தையும் வேற இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்னடி இது நீ இந்த வீட்டில் தான் வேலை செய்ய போறியான்னு கேட்க ஆமாம்மா, ஆனால் இவர் வந்துட்டு ஹீரோவுடைய அப்பான்றது எனக்கு இப்போதாம்மா தெரியும்னு சொல்ல ஓ விஷயம் அப்படி போதா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிளானை போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஜுவல்லரி ஆடு போல இருக்கு, அவங்களுடைய கஸ்டமர்ஸ் ஹீரோயினை நடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு உங்ககிட்ட இது வந்துட்டு ஆடை கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் என் கிளைண்டோடைய விருப்பம் வேற வழியே இல்லை, அதனால நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்கே ஓகே சொல்லிட்டு வந்து ஹீரோ கிட்ட முடியாதுன்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோவா எங்கள் அம்மாவோட மனசுல இதுதான் நீ இடம் பிடிக்கிறதுக்கு சரியான நேரம், அதனால நீ இந்த ஆடை பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த ஆட் ஷூட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய அம்மா எல்லாருமே எல்லாரும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதை பார்த்து ஹீரோவுடைய அம்மாவுக்கு பிடிக்கல. இதில் அதுக்கு அந்த பணக்கார பொண்ணு வேற அந்த ஆட்ல நடிக்க போறாப்புல இருக்கு, அவளையுமே வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பக்கத்துலேயே நின்று பேசிட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் வந்துட்டு இந்த ஆட்ல வந்துட்டு செகண்ட் பட்சமாக தான் ஒரு ரோல் பண்றாங்க போல இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரக்குள்ள அவங்க வந்துட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற டேபிள் இருக்க திங்ஸ் எல்லாம் கொட்டிக்க ஹீரோவுடைய அம்மா வந்து செம்மையா திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வருத்தமாயி உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க. பார்த்தா அதுக்கு
அதுக்கு இந்த பணக்கார பொண்ணு வேற வந்து, இந்த மாதிரி நீ எல்லாரோட லைஃப்லயும் தேவையில்லாம தான் இருக்க, ஓகேவா? அதனால ஹீரோவுடைய லைஃப்பை விட்டு போயிடு. நான் தான் ஹீரோவுக்கு சரியான ஜோடி. பார்த்தல்ல ஹீரோவுடைய அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வர உண்மையாவே நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடியும் கீழே விழுந்துருப்பாங்க, அதுவுமே உண்மைதான். இப்ப ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போயிட, ஆட் ஷூட்டுக்கு லேட் ஆயிடுச்சு வாடா மாவனேன்னு சொன்னா, என் பொண்டாட்டி விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோவுடைய அம்மா திட்டுறாங்க, இந்த மாதிரி உள்ள ஆட் ஷூட்டுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கா செலவு பண்ணியிருக்கோம், நீ என்ன வரமாட்டேன்னு சொல்லுன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் நார்மலா தான் இருக்கேன், பரவாயில்ல நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சு வச்சுட. ஆனால் நம்ம ஹீரோ தாராக்கு கால் பண்ணி ஹீரோயினை பார்க்கறதுக்காக கூப்பிட்றான். ஆனால் வந்துட்டு தாரா ஃபோன் எடுக்கவே இல்லை. இதனால நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ண, செகண்ட் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் உன்னை வீட்டில் விட சொன்னா, தயவு செஞ்சு வா, இல்லைன்னா தேவையில்லாமல் ஹீரோ கொஷின் பண்ணுவான்னு சொல்ல, ஹீரோயினுமே காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. செம்ம பசிப்புல இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு, வயிற்றுலேருந்து சத்தம் கேட்குது. இதனால நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க, ஹீரோயினுமே அமைதியாக சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ அந்த ஆட் ஷூட்டுமே நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார பொண்ணும் ஹீரோவும் பார்க்கறதுக்கு உண்மையாகவே பெர்ஃபெக்ட் கப்பிள் மாதிரி தான் தெரியுறாங்க. வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டு வர வழியிலே ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க. இப்போ என்ன நினைச்சான்னு தெரியல, செகண்ட் ஹீரோ ஹீரோயின் பக்கத்தமாக நெருங்கி வர, ஹீரோயினுக்குமே பழைய நினைப்பெல்லாம் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணலான்னு போவ, டக்குன்னு ரெண்டு பேருமே அமைதியாகி விலகி ஆயிடுறாங்க. ஹீரோயின் உடனே வீட்டுக்குள்ளே போயிட, இன்னொரு பக்கம் ஆட் ஷூட்லாம் முடிஞ்சு இந்த பணக்கார பொண்ணு ஹீரோ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அதை பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மை பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுறா. ஆக்சுவலி இதை வெளியே இருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கப்பிள்ஸ் ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது. ஹீரோவுமே அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு தான் லைக் பண்ணியிருப்பான். இதை நம்ம ஹீரோயினுமே நோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இப்போ அடுத்த நாள் நம்ம தாரா கேட்குறா, எவ்வளோ தைரியம் உன் புருஷனை வச்சு இந்த மாதிரி அவள் ஃபோட்டோ போஸ்ட் போட்டிருக்கா, இதுவே என் புருஷன் கூட அவள் பண்ணியிருந்தானா அவளை வந்துட்டு கொன்னே போட்டிருப்பேன்னு சொல்ல, ஹீரோயின் மற்றவங்களோட லைஃப்பில் நான் தான் தேவையில்லாமல் இருக்கேன் போல இருக்குது, ஹீரோ வந்துட்டு அந்த பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும் போல இருக்குது, நான்லாம் தண்டை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வருத்தமாக போவ. தாராவுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம செகண்ட் ஹீரோவும் ஃபீல் பண்ணியிருப்பான். ஹீரோ கிட்ட போயிட்டு நீ ஏன் தேவையில்லாமல் அந்த போஸ்ட்டுக்கு லைக் எல்லாம் பண்ண, அதுவும் இல்லாமல் அவன் எப்படி என்னமோ உன்னோட ஒய்ஃப் மாதிரி வந்துட்டு போஸ்ட் போட்டு வச்சிருக்கான்னு சொல்ல, ஹீரோ இங்கே பாரு அவ என்ன லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ஹீரோயினை தானே லவ் பண்ணுறேன், அதனால என் மனசில் எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ நார்மலாக பேசுகிறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த போஸ்ட்டை ஏண்டி போட்டேன்னு சொல்லிட்டு தாரா நல்லா பணக்கார பண்ண திட்ட அவ கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணக்கார பொண்ணு ஹீரோயினோடய வந்துட்டு ப்ரெசன்டேஷனை ஃபுல்லாகவே குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க. நம்ம தாரா ஹீரோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ எல்லாருமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பணக்கார பொண்ணு செம கடுப்பாகி ஹீரோ வந்துட்டு வா நம்ம வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்க வர. ஆனால் இதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போ ஹீரோயின் கோவப்படுறதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ எந்திரிச்சு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஹீரோ கூப்பிட்டுட்டு வெளியே போகிறேம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போயிட்டு தனியாக சாப்பிடுன்னு சொல்ல, இந்த பணக்கார பொண்ணுக்கு செம கோவம் வந்துடுது. நம்ம செகண்ட் ஹீரோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா, ஏன்டா என் லைஃப்பில் நீ நடுவில் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அடுத்தவங்களோட லைஃப்பில் நீ குறுக்க போவாத, ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் அவங்களுக்கு நடுவில் நீ ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பிடிச்சி நம்ம பணக்கார பொண்ணை செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோமா, நம்ம நாளைக்கு போகணும் நாளான்னைக்கு போகணும்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இந்த தடவை வேறு வழியே இல்லாமல் ஹீரோ கிட்ட ஓகே சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மாவா, இங்கே பாருமா நாளைக்கு நீ டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு தனியாக தான் போவ, ஹீரோவும் கூட வரமாட்டா, நீ கவலைப்படாதுன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னமா பண்ண போறேன்னு சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு அஃபேர் வச்சிருக்காங்க, பத்தாதுக்கு அவங்களுக்கு ஒரு வந்துட்டு குழந்தை கூட இருக்குப்பா, உன்னோட தம்பி போல இருக்கு, தம்பியோ தங்கச்சியோ நீயே பாருப்பான்னு சொல்லிட்டு இவங்க எடுத்த போட்டோவை ஹீரோ கிட்ட காமிச்சு நாளைக்கு போயிட்டு நம்ம அந்த வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே செம்ம அதிர்ச்சி ஆகுது. பத்தாதுக்கு நாளைக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் போயிட்டு அதாவது என் பொண்ணு போயிட்டு தனியாகவே செக்அப் பண்ணிப்பா, இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய லைஃப் உன்னோட லைஃபை விடவும் வந்துட்டு இந்த மாதிரி இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல, ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட, ஏமா அப்பா இந்த மாதிரி வந்துட்டு எப்போ பாரு கோயில் கொலன்னு சுத்துறாரேம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா எப்போ பாரு உங்க அப்பாவை நான் கட்டுப்படுத்தியே வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு, ஆனால் நான் என்னப்பா பண்றது, பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும்னா கொஞ்சம் அப்படி இப்படி தானேப்பா ஸ்ட்ரிக்டாக தானேப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அம்மா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, ஆனால் அப்பா அப்பயும் அம்மாவை ஏமாத்துறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கோவத்தில் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தூங்கலான்னு சொல்லிட்டு வரான். ஹீரோயின் கிட்ட நாளைக்கு செக்கப்புக்கு நீ மட்டும் போன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாமல் அவங்க அம்மா கிட்ட என்னம்மா பண்ணன்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட எதுவுமே அந்த அஃபேர் விஷயத்தை பற்றி சொல்லலை, ஏன்னா ஹீரோ தான் கேட்டிருப்பான். ஹீரோயினுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்க போவ. இன்னொரு பக்கம் பேரலெல்லாம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு ஆல்ரெடி ஏதாவது
ஏதாவது அபார்ட் ஆயிருக்காமான்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் இல்லன்னு பொய் சொல்லிடுறாங்க. ஆனா செக்கப்ன்னு போறக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா பயம் இருந்துடுது. ஏன்னா டாக்டர் செக்கப் பண்ணாங்கன்னா உண்மை தெரிஞ்சிரும் இல்லையா? இப்ப ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. டாக்டர் என்னம்மா ஆச்சு? எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றாங்க. ஹீரோவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பையன லவ் பண்ணேன். ஆக்சிடென்ட்டா பிரெக்னன்ட்டும் ஆனேன். ஆனா அது வந்துட்டு கலைஞ்சும் போயிடுச்சு. இப்ப அதனால தான் வந்துட்டு என்னால அம்மாவாக முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்க, டாக்டர் உடனே இங்க பாரும்மா, எப்பயுமே நாங்க பேஷண்ட்டோட சீக்ரெட்ட நாங்க சீக்ரெட்டா தான் வச்சிருப்போம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் உன் புருஷன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த மாரி கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அவங்க வந்துட்டு கர்ப்பமாக மாட்டாங்கன்னா ஒண்ணுமே கலையாது. அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்போதைக்கு ஹெல்த்தியா தான் இருக்க. நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள உன் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வா. அவனையுமே நம்ம செக் பண்ணலாம்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் பண்றாங்க டாக்டர் கிட்ட. இந்த மாரி வந்துட்டு ஹீரோக்கு எதுவும் தெரிய வேணாம்னு சொல்ல, டாக்டரும் கண்டிப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டேமான்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவ வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவங்க சித்தி கூட பாத்துடுறான். ஹீரோக்கு அப்படியே செம்ம அழுகையா வருது. இப்ப பக்கத்துல அவங்க மாமியார் இருக்காங்கன்னு கூட பாக்கலையே. கதறி கதறி அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் டாக்டர் கிட்ட மறுபடியும் நான் ஹீரோவ கூட்டிட்டு வரக்குள்ள எதுவும் சொல்லிட மாட்டீங்கல்ல? நானே என் புருஷன்கிட்ட உண்மைய சொல்லிக்கிறேன்னு சொல்ல, டாக்டர் சத்தியமா நான் உன்ன பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ இப்ப வீட்டுக்கு வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து இந்த பணக்கார பொண்ணு வந்துடுறா. இவ என்ன நினைச்சுக்கிறா, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தான் ஏதோ சண்டை. அதனால தான் ஹீரோ அழுதுட்டு இருக்கான்னு நினைச்சு, இவ மட்டுக்கு என்ன பண்றா, ஹீரோ மனசுல இடம் பிடிக்கணுன்றதுக்காக, நீ ஒரு ஸ்ட்ராங்கான பையன், நீ இந்த மாதிரி அழலாமா, எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவனை அங்க வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினுமே வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ கிட்ட எவ்வளோ சீக்கிரம் என்னோட பாஸ்ட்டை சொல்ல முடியுமா, நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆட் ஷூட்லாம் முடிஞ்சு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பணக்கார பொண்ணு, அந்த அங்கிள், ஹீரோவுடைய அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த பணக்கார பொண்ணு ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு கையெல்லாம் பிடிச்சி போட்டோ எடுத்திருக்கா. இதை நம்ம ஹீரோயினுமே பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கமு இந்த பணக்கார பொண்ணு கிடைக்கிற கேப்லலாம் ஹீரோ கிட்ட பேசி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்குமே அந்த பணக்கார பொண்ணுகிட்ட பேசுறப்ப ஒரு மாதிரி நிம்மதி கிடைக்குது. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாஸ்ட்டை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு வேலை இருக்கு, நான் உன்ட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட. ஹீரோயினுக்கு ஒரே கஷ்டமாயிடுது. என்னடா இது, எப்ப நம்ம பாஸ்ட்டை பத்தி சொல்லலான்னு வரக்குந்தாலும் ஹீரோக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக போனா அந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு விதமான ஒரு துணியை பத்தி தெரிஞ்சுட்டு வாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க பாருங்க. அப்ப அந்த பணக்கார பொண்ணு வந்து மறுபடியும் நம்ம ஹீரோயினை வம்பிழுக்க, இந்த தடவை ஹீரோயின் செம்மையா திட்டி விட்டுறாங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நீ நடுவுல போடுறது உனக்கு என்ன அப்படி ஒரு அல்பமான சந்தோஷம், நாங்க 2 பேரும் என்னதான் இருந்தாலும் புருஷன் முன்னாடி ஓகேவா, போஸ்ட் போடுறதுனால என் புருஷன் உன் புருஷன் ஆயிட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பணக்கார பொண்ணை செம்மையா திட்டி விட்டுட்டு கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க. அவளுக்கு செம கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ போன் எடுக்கல. என்னன்னு பார்த்தா ஹீரோ அவங்க அப்பா கிட்ட டைரக்டாவே போயிட்டு, யோ என்னையா மனுஷன், நீ எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல. ஆனா அவரு என்ன சொல்றாரு, இங்க பாருப்பா உங்க அம்மாவை நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன், இல்லன்னுலாம் சொல்ல. ஆனா எப்ப பாரு வந்துட்டு ஒரு ரூல் பிஹேவ் பண்றா உங்க அம்மா, எப்ப பாரு என்ன இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு டார்ச்சர் பண்றா. அதனால தான்ப்பா இந்த மாதிரி 2வது ஃபேமிலி வச்சிருக்கேன்னு சொல்ல. என்னதான் இருந்தாலும் நீ இந்த மாதிரி பண்ணது தப்பு, எங்க அம்மா வேணுமா இந்த பொம்பளை வேணுமா சொல்லுன்னு சொல்ல. என்னால 2 ஃபேமிலியும் விட முடியாது, உங்க அம்மாவை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண, எனக்கு அவளுமே வேணும், இப்ப என்ன நம்பி இருக்கு இந்த பொண்ணுமே எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா மேல இருந்த கோவத்தை நம்ம ஹீரோயின் மேல காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏன் போன் எடுக்கலன்னு தான் கேட்டிருப்பாங்க. உடனே ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா ஏன்டா கத்துற, ஏன் இப்ப தேவையில்லாம கத்துற, கத்தியே செத்துற போற, பிபி வந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, நீ என் பையன் லைஃப்ல இருக்கிற வரைக்கும் என் பையன் உருப்படியாவே இருக்க மாட்டான்னு பத்தாக்குறைக்கு ஹீரோவுடைய அம்மா வேற வந்து நல்லா வத்தி வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை திட்டக்குள்ளெல்லாம் ஹீரோ எப்பயுமே வந்துட்டு எப்படி சொல்றது, சப்போர்ட்டுக்கு போவோம் இல்லையா, இந்த தடவை எந்த சப்போர்ட்டுக்குமே போல. ஹீரோயின் ஏன் போன் எடுக்கலன்னு தானே கேட்டேன், அதுக்கு இவ்வளோ வந்துட்டு கத்தணுமான்னு சொல்லிட்டேன். ஹீரோயின் உங்க பையன் லைஃப்ல நான் இருக்க தானே பெரிய தொல்லை, சரி நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டை விட்டே போவேன். ஹீரோ தடுக்கலான்னு போறான். ஆனா ஹீரோடைய அம்மா விட மாட்டேன்றாங்க. ஹீரோயினை போய் பழுதுகிட்டே அவங்களோட வீட்டுக்கு வந்துடுற. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி, என்னப்பா ஆச்சு, ஏன்பா என் பொண்ணு அழுதுகிட்டே வந்தான்னு சொல்ல, ஹீரோ உடனே எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, உங்க பொண்ணு கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவனுமே ரொம்ப வருத்தப்படுறான். தேவையில்லாம ஏன்டா நம்ம பொண்டாட்டி மேல நம்ம கோவத்தை காமிச்சோன்னு சொல்லிட்டு
வீட்ல நம்ம ஹீரோயினுமே ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோயின சமாதானப்படுத்த, இப்ப அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அங்கிள் வந்துட்டு ஒரு வில்லேஜ்க்கு சொல்லியிருப்பார் இல்லையா? ஹீரோயினும், தாராவும் தான் அந்த வில்லேஜ்க்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கூடவே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் ஜாயின் பண்ணிக்கிறான். பிகாஸ் ஏன்னா ஹீரோ தான் சொல்லியிருப்பான். 2 பொம்பள பிள்ளைங்க தனியா போது. நீ கூட போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின், தாரான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேப்ல ஏறுறப்ப, தாராவுடைய வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா கீழ விழுந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினும், அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்துட்டு ஏர்போர்ட்ல இருக்காங்க. தாரா கால் பண்ணி எங்க அம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. அதனால வந்துட்டு நீயே ஊருக்கு போயிட்டு அந்த வில்லேஜ்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருடி அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹீரோ கூட போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. ஸோ இப்ப 2 பேருமே வந்துட்டு ஏரோப்ளேன்லாம் ஏறி போயிட்டு, அதுக்கப்புறமா ஒரு குக்கிராமம் மாரி இருக்கு. அந்த கிராமத்துக்கு போறாங்க. அப்பப்ப நம்ம ஹீரோவும் கால் பண்ணி ஹீரோயின பத்தி கேட்டுக்கிறான். அவள பத்திரமா பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி தாரா வரல அப்படின்ற விஷயத்த நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. அவன் வந்துட்டு இது ஒரு விஷயமாவே டக்குன்னு அவன் மனசுல வந்துட்டு தோணவே இல்ல. இப்ப நம்ம ஹீரோயினும், செகண்ட் ஹீரோவும் ஒரு வண்டியில போயிட்டுருக்க. இவனுக்கு தான் வண்டியில போனா வாமிட் வருமே. ஸோ வாமிட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட்டா நம்ம செகண்ட் ஹீரோவ மீட் பண்ண அந்த ஒரு சீன் ஞாபகம் வருது. மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிட்டு அப்படியே செகண்ட் ஹீரோவ பாக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, "ஏம்மா அப்பா இந்த மாரி எப்ப பாரு வந்துட்டு கெளம்பிடுறாரே, அவரு உனக்கு ஏதாவது துரோகம் கீகம் பண்ணிட போறாருமான்னு" சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு, "உங்க அப்பாவா? அவரு ஒரு டம்மி பீஸுப்பா. அவரு என்ன உண்மையா லவ் பண்றாரு. எனக்கு எப்பயுமே அவரு துரோகம்லாம் பண்ண மாட்டாருன்னு" சொல்ல, "என்னம்மா நீ இப்படி இருக்கியே அப்பாவியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு மாரி அவங்க அம்மாவ நெனச்சு கவலையா இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா, வீட்ல இருக்கான். அந்த டைம் பாத்து வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த பணக்கார பொண்ணு வேற அப்பப்ப ஹீரோவுக்கு கால் பண்ணி, நான் வந்துட்டு நிம்மதியா பேசுறேன்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுடைய மனசுக்குள்ள இடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவுக்குமே இப்ப அவகிட்ட பேசுறப்ப ஒரு மாரி நிம்மதியா இருக்கு. ஹீரோயினும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்ப இருட்டி போயிடுச்சு. ஸோ அந்த ஃபேப்ரிக்க பத்தி வந்துட்டு ஒரு பாட்டிக்கு தான் தெரியும். அந்த பாட்டியோட வீட்டுக்கு இப்ப முடியாதுன்றதுனால, ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்றாங்க. அப்போ வந்து நம்ம செகண்ட் ஹீரோ கேட்குறான், ஹீரோ கூட உனக்கு ஏதாவது சண்டையான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வார்த்தையே வரல, அழுக தான் வருது. இப்ப அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும், செகண்ட் ஹீரோவும் அந்த பாட்டிய போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஞாபக மறதி போல இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டிக்கு புடிச்சதெல்லாம் வந்துட்டு பண்ணி குடுத்து, அந்த பாட்டியோடைய வந்துட்டு வாயிலிருந்தே அந்த ஃபேப்ரிக்க பத்தி எல்லா விஷயத்தையுமே கறந்துட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ, வெளிய ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழ வாழைப்பழம் ஒண்ணு இருக்கு. அதுல கால வச்சுடுறான். தொபுகடின்னு விழ இவனுக்கு முதுகுல செம்மையா அடிபட்டுடுது. மருந்து போட முடியாம இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவுக்கும் மருந்து போட, செகண்ட் ஹீரோ எத்தன நாள் தான் நீயும் நானும் இந்த மாரி எலியும் பூனையுமா இருந்துக்கிறது, நம்ம ஃப்ரெண்டாவாவது இருக்கலாமேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவ. கரெக்ட்டா இப்போ செகண்ட் ஹீரோவுடைய ஆன்டி வந்து நம்ம ஹீரோயின பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க வந்திருக்க கிராமம், இந்த நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் இருந்தாங்க இல்லையா? ஒரு ரெசார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோமே, அதோடைய பக்கத்து ஊர் தான் இது. இப்ப ஆன்டிய பார்த்தோனே ஹீரோயினுமே சந்தோஷப்பட, இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. இவங்க யாருன்னா, ஜப்பான்ல செகண்ட் ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா? அந்த ஹோட்டலுடைய ஓனர் தான் இவங்க. இவங்க சுத்தி பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த ஓனரு, அப்புறம் அந்த ஆன்டி இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி உங்க மருமக பிள்ளை வந்துட்டு ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால வந்துட்டு எங்க கம்பெனில ரொம்பவும் வந்துட்டு அதாவது ஹோட்டல்ல நல்ல வேலை செஞ்சான். அவனுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்கலாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா அவன் லவ் பண்ண பொண்ண தான் நினைச்சிட்டு இருந்தான் தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டே, "என்னடா அந்த லவ் பண்ண பொண்ணுகிட்ட உன்னோட லவ்வ சொல்லிட்டியா? மறுபடியும் சேர்ந்துட்டியான்னு?" சொல்ல, இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. அவங்க அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டே போவ. அப்பதான் பின்னாடியே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்றான். "உங்க அம்மாவால தாம்மா நான் உன்ன பிரேக்கப் பண்ணேன். மறுபடியும் போயிட்டு நான் நல்லா சம்பாரிச்சு, நல்லா படிச்சு, நல்ல காசுலாம் எடுத்துட்டு வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். மறுபடியும் ஒண்ணா ஆயிடணும்னு நினைச்சேன். ஆனா வந்து பார்த்தா நீ ஹீரோ கூட கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்ட. அதனால தான் உன்னோட லைஃப்ல நான் தலையிடவே இல்ல. ஆனா நீ கவலைப்படாத. கண்டிப்பா உன்னோட லைஃப்ப விட்டு நான் மொத்தமா போயிடுவேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு அழுகழுகையா வருது. இத்தன நாள் நம்ம செகண்ட் ஹீரோ ப்ளே பாய்ன்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? தான் ஒரு தப்பான பையன லவ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் இப்ப கதறி கதறி அழுதுகிட்டே, இப்ப நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அதாவது லவ்வுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 2 எக்ஸுங்க சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஆனா எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரலை. பிகாஸ் ஏன்னா எனக்கு இந்த எக்ஸுங்க ஃப்ரெண்ட் ஆகுறது சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப அப்படியே வந்துட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. ஹீரோ, ஹீரோயின் ஊர்லேருந்து வந்தோனே, அவ சர்ப்ரைஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு, சாரின்ற மாரி ரூம்ல கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்ப ஒரு பாக்ஸ் ஒண்ணு கீழ விழுது. அதுலேருந்து ஒரு புக்லேருந்து ஒரு ஃபோட்டோ ஒண்ணு கீழ விழுது. நம்ம செகண்ட் ஹீரோவும், ஹீரோயினும் இருக்கிற ஃபோட்டோ தான். ஆனா செகண்ட் ஹீரோவுடைய வந்துட்டு ஃபேஸ் லைட்டா அதுல தெரியல. இதனால நம்ம ஹீரோ வேற ஏதாவது ஃபோட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்க, அங்க ஒரு டிவோர்ஸ் பேப்பர் இருக்கும். ஹீரோயின் தான் ஹீரோக்கு டிவோர்ஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல இருக்கு. இத பார்த்து நம்ம ஹீரோ தப்பா நினைச்சுக்கிறான். ஹீரோயின் யார் கூடயோ அஃபேர்ல இருக்கா. அதனால நம்மள
டிவோர்ஸ் பண்ண போறா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ இத தப்பா நெனச்சுக்கிட்டு செம்ம கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனோட வண்டியில. இப்ப ஹீரோயினுமே வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ரூம்லாம் டெக்கரேஷன் ஆயிருக்கு. ஹீரோ தாம்மா உனக்காக இதெல்லாம் பண்ணா, ஒரு சின்ன சண்டைக்காக நீ மாட்டுக்கு வீட்ட விட்டு வந்துட்ட. சரி ஓகே நீ ஹீரோக்கு கால் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல, ஹீரோயின் முடியாது முடியாதுன்றாங்க. ஆனா அவங்க அம்மா போட்டு டார்ச்சர் பண்ண, சரிம்மா நீ ரூம விட்டு போ நான் பேசுறேன் ஹீரோ கிட்டன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோக்கு கால் பண்ணவே இல்ல. இப்ப ஹீரோ தாரா கிட்ட போயிட்டு ஹீரோயினுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தானா அப்படின்ற மாரி கேட்க, தாரா உடனே இல்ல அவ சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவா. அப்படியெல்லாம் அவளுக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, இப்போ ஒண்ணு இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது தாரா ஊருக்கு போல. வெறும் நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயின் தான் போனாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப இத கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்ன நீ ஊருக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் ஹீரோவ கூப்பிட்டு என்னடா நீயும் ஹீரோயின மட்டும் தான் ஊருக்கு போனீங்க. ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலன்னு சொல்ல, இல்லப்பா நான் சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. லாஸ்ட் டைம்ல தாராவுடைய அம்மாவுக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்க போன ப்ராஜெக்ட் ஒர்க்ல நானும் பெருசா வந்துட்டு எடுத்துக்கல மறந்துட்டேன்னு சொல்ல, ஹீரோ உடனே இப்ப அந்த போட்டோவ காமிச்சு ஹீரோயின் யாரையோ லவ் பண்ணியிருக்கா. இன்னுமே அவ அஃபேர்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னோட குழந்தைக்கு அவ அம்மாவும் மாட்டேன்றா. இந்த மாரி கோஆப்பரேட்டும் பண்ண மாட்டேன்றா. இந்த பையன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ போட்டோ காமிச்சு செகண்ட் ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கு அங்க அல்ல இல்ல. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடிச்சிடுறாங்களே ஹீரோயின. ஏன்டி இந்த மாரி பண்ற? உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சிட, ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ வேற ஹீரோயின பாக்கிறதுக்காக வந்திருக்கான். இப்ப ஹீரோயினோட அம்மா வேற உள்ள விட மாட்டேன்றாங்க. ரோட்லயே நின்னு இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ நான் பார்த்தே தீருவேன் உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து அம்மா நான் அவன்கிட்ட பேச தானே போறேன். உனக்கு என்னம்மா பிரச்சனை? அமைதியா இருமான்னு சொல்ல, இப்ப உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் கத்துறாங்க. இந்த மாதிரி இப்ப நீ பேச இங்க விடுறியா இல்ல நான் வெளியே போய் எங்கேயாவது பேசட்டுமான்னு சொல்ல, டக்குன்னு வந்துட்டு ஹீரோயினோட அம்மா சரி சரி வீட்டுக்குள்ள போய் பேசி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. அந்த பக்கமா வந்து ஹீரோ என்ன பண்றான், செகண்ட் ஹீரோவுடைய காரு ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கத பாத்துறான். இவன் என்ன இங்க பண்றான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள வர, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு அதனால வீட்ல உன்னோட ரூம்ல ஏதாவது போட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினோட ரூம்ல இருக்க ஏகப்பட்ட போட்டோஸ் நம்ம செகண்ட் ஹீரோது இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நல்லவேளை அதெல்லாம் ஹீரோ கையில கிடைக்கல. இதெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிற டைம் ஹீரோ கரெக்டா ரூமுக்கு வெளியே வந்துடுறான். இப்ப செகண்ட் ஹீரோ நம்மளை பத்தி ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றது, நானே ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போறேன் அப்படின்னு சொல்ல, இதை மட்டும் பாதியா அரைகுறையா நம்ம ஹீரோ கேட்டுட்டு கோவத்துல அங்கிருந்து வெளியே போயிடுறான். இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட இதுக்கப்புறமா நம்மள விஷயத்தை பத்தி பாஸ்ட பத்தி சொல்லி இதுக்கப்புறம் ஹீரோ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்ல, இங்க வெளியே வந்த நம்ம ஹீரோ கோவத்துல செகண்ட் ஹீரோடைய வண்டியை போட்டு பொலன்னு பொலந்துட்டு இருக்கான். அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள இது தெரியாம நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வந்துட்டு உன்னோட பாஸ்ட் அத நம்ம விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே முடிவு எடுத்துட்டு இருக்க. வெளியே வந்து பார்க்க இவங்களோட வண்டி உடைஞ்சிருக்கு. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான், ஹீரோயினோட அம்மா தான் இப்படி உடைச்சிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா போயிடும். ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான் ஹீரோயினோட வீட்டுக்கு. ஹீரோயின் கிட்ட வா நம்ம வீட்டுக்கு போலாம், அந்த மாதிரி நான் உனக்கு கத்தனதுக்கு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க, ஹீரோயின் டக்குன்னு இங்க பாரு உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும், நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே உன்ட்ட நான் இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், என்னோட பாஸ்ட பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த மாதிரி நான் ஒருத்தரை லவ் பண்ணேன், அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவனை நான் பிரேக்கப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது நான் பிரெக்னெண்டா இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் அது கழிஞ்சு போச்சு, எனக்கே தெரியல, இது ஒரு ஆக்சிடென்டா நடந்துருச்சு, நான் இதை பல தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்லு நான் உன் கூட வீட்டுக்கு வரவா வேணாமான்னு சொல்ல, ஹீரோக்கு ஹீரோயின் யாரையோ லவ் பண்ணியிருக்கான்னு தான் தெரியும். ஆனா பிரெக்னென்ட் ஆகி வந்துட்டு அபார்ட் ஆயிருக்குன்னு தெரியாது இல்லையா. அவ்வளவுதான் ஹீரோ அதே இடத்துல கத்தி கத்தி செம்மையா வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பாஸ்ட்னு ஒன்று இருக்கும், சரி ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் புதுசா வாழலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்கிறான். அடப்பாவி நீ இம்பிட்டு நல்லவனா அப்படின்ற மாதிரி நான் கூட நினைச்சேன். ஆனா கேமராவை திருக்கக்குள்ள ஹீரோவுடைய வில்லத்தனமான ஃபேஸை காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வேலை விஷயமா வெளியே போவேன். ஹீரோயின் வந்த உடனே ஹீரோவுடைய அம்மா திட்டுறாங்க, எதுக்கடி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு மூஞ்சிக்கு நிறையவே பதில் சொல்லிடுறாங்க, இந்த வீட்டு மருமக நான் இங்க வராம வேற எங்க போவேன், இதுக்கப்புறம் தேவையில்லாம என்ன கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்க பையனுடைய வந்துட்டு பொண்டாட்டி நானு, இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க மாமியாரை திட்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருக்கிற பிரச்சனையில பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த தாரா வேற வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வெளியே சாப்பிட கூட்டு போவேன். ஆனா இவளோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ என்ன பண்ண தாராவை கூப்பிட்டு
இங்க பாரும்மா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாரி பிஹேவ் பண்ணாதன்னு சொல்ல, தாரா பாவம் அங்கருந்து அழுதுகிட்டே போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின், நான் ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஹீரோ என்ன மன்னிச்சுட்டான்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ சரி ஓகே நான் போயிட்டு இப்ப ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போவ. ஹீரோ அங்க பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோவ பார்த்து வாடா பாக்ஸ் பண்ணலான்னு சொல்ல, செகண்ட் ஹீரோவுமே பாக்ஸிங் பண்ண போறான். ஆனா நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல செகண்ட் ஹீரோவ போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டு இருக்க. வாய், மூஞ்சி, முகரெல்லாம் உடைஞ்சு போய் ரத்தமா வெளிய வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோக்கே கஷ்டமாயிடுது. ஏன்னா இவன் ஃப்ரெண்டுன்றத தாண்டி ஹீரோ இவன தம்பியா நினைக்கிறா இல்லையா? ஏன்டா நீயாவது இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அவனே இப்ப மருந்து போட்டுட்டே கேட்டுட்டு இருக்க. இப்ப செகண்ட் ஹீரோ, இங்க பாருப்பா நானும் ஹீரோயினும் லவ் பண்ணது உண்மைதான். பட் நாங்க ஆனா பிரேக்கப் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கப்புறமா நான் ஹீரோயினுக்காக ஜப்பான் போனது, சம்பாரிச்சது எல்லாம் உண்மைதான். அவள வந்து கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறப்ப நீ அவள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்த. ஹீரோயின் தான் இந்த பாஸ்ட்ட பத்தி வந்துட்டு உன்கிட்ட சொல்லணும். ஆனா நான் முந்திரி கொட்டை மாரி சொல்லி 2 பேரோட லைஃப்ல தலையிட விரும்பல. அதனால தான்ப்பா என்ன மன்னிச்சிடுப்பான்னு சொல்ல, ஹீரோ சரி பரவால்ல விடுன்ட்டு போறான். ஆனா ஹீரோவுடைய இந்த பிஹேவியர் நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு மாரி டவுட்டாவே இருக்கு. இப்ப நைட் ஆயிடுது. ஹீரோவும் தூங்கிட்டு இருக்க. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நான் பக்கத்து ரூமுக்கு தூங்க போறேன்னு சொல்ல, ஹீரோயின் உனக்கு இந்த ரூம்ல தூக்கம் வருமேன்னு சொல்ல, ஹீரோ எனக்கு இப்ப வரல அவ்வளோதான் அப்படின்னு சைக்கோ மாரி பிஹேவ் பண்ணிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலி வந்துட்டு எலி கூண்டுல இருக்கு. ஹீரோயின் இந்த ரிலீஸ் பண்ணலான்னு போவ, என் வீட்டுக்கே வந்து என்னுடைய நிம்மதி இந்த எலி கெடுத்துட்டு இருக்கு. அத எப்படி ரிலீஸ் பண்ணி இந்த எலிய நான் அப்படியே விட்டுருவேன் சொல்லு. இது நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சைக்கோத்தனத்தோட உச்சத்துல நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு அல்ல என்னடா இவன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு இந்த நேரம் பார்த்து இந்த பணக்கார பொண்ணு அங்கிள் வர ஆஃபீஸ் விஷயமா இந்த பணக்கார பொண்ணு என்ன பண்றா, ஆஃபீஸ் விஷயமா ப்ராஜெக்ட்டை பத்தி பேசிட்டு நம்ம வெளியே வந்துட்டு லஞ்ச் சாப்பிட போலாமான்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினை வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக அங்கிருந்து நம்ம பணக்கார பொண்ணு கூட போவ. ஆனா அங்கிளுக்கே இது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் கிட்ட சாரிமா அவ சின்ன பொண்ணு இந்த மாதிரி பிஹேவ் பண்றா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின்ட்ட சாரி சொல்ல, இப்படியே இந்த பார்ட் முடியுது. கடைசி பார்ட்ல என்ன நடக்குதுன்றத பார்க்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.